This is K. Narayanan. Aadhaar number 622068704831. பெண்கள் பாதுகாப்பு இப்போ பேசப்படும் ஒரு தலைப்பு. இப்போ அங்கே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் இப்போ நேற்று ஒரு சிங்கப்படை என்று துவக்கியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த சிங்கப்படையை நாட்டின் பெண்கள் பாதுகாப்புக்கு இறக்கியிருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ இது ஆஃப்லைன் பாதுகாப்பு என்று கூறலாம். ஆன்லைன் பாதுகாப்புக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக இந்த சிங்கப்படையும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ டிஜிட்டலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். அது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது 40,000 டூப்ளிகேட் சிம்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. பெங்களூர்லேயும் எங்கேயோ இல்லை மகாராஷ்டிராவில் எங்கேயோ. நான் அந்த நியூஸு அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. அது நம்மெல்லாம் ஒரு சிம்மை வாங்கிறதுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறோம், பேன் கார்டை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ கால்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க நமக்கு ஒரு சிம்மை கொடுக்குறாங்க. அப்புறம் சிம்மில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இணையதளத்தில் போய் பார்க்கலாம், அந்த இணையதளத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3-4 சிம்மு இப்படி வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. உங்கள் சிம்மை மற்றவங்க யாராவது துருபயோகம் பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் நம்பருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் புகார் இமெயில் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பில்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. அதாவது சம்பந்தமே இல்லாமல் இருக்கிற ஆட்கள் எங்கெங்கேயோ போய் என்னெல்லாமோ கேள்வியை கேட்டு என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் 80 வயது முதியவர் மரணம், 12 வயது சிறுமி கடத்தப்பட்டாள், 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாள், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நியூஸ் தான் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் தான் மெயின் ப்ராப்ளம். அதாவது போலீஸ் கையில் இன்ஃபர்மேஷன் போய் அவங்க ஒரு தனிப்படையை அமைச்சு அவங்க அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு இப்போ சூலூர் கேஸை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஆச்சு. ஆனால் இவங்க கையில் இந்த 40,000 சிம்முகள்லாம் டூப்ளிகேஷன்ஸ் பண்ணி வைக்கிறப்போ அந்த உண்மையான ஒரு இன்டியூசிங் பர்சன் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் எங்கே வர்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ தே ஆர் ஆல் இன்டியூசிங் ஃபேக்டர்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கிறார்கள், அதுபோக குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த மிஸ்கைடிங் அப்படின்னு சொல்கிறதும், அப்புறம் அந்த தவறானது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது. அதாவது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, பார்த்துக்குங்க, சேஃபாக இருங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். அது இந்த சொல்லி கொடுக்குற கூட்டம் அப்படி சொல்லி கொடுக்குறப்ப எது இல்லை, எது இருக்குது, எது பாதுகாப்பு அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கும் தெரியறதில்ல, பெண்களுக்கும் தெரியறதில்ல. போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு வருஷம் பழக்கப்பட்ட பிற்பாடு தான் இவங்க அது பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலையில் பழகி இல்லாட்டா சாயந்தரம் பழகி அடுத்த நாள் காலையில் இந்த குற்றத்தை பண்ணுறதில்ல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1 வருஷம் பழக்கம், 2 வருஷம் பழக்கமெல்லாம் பண்ணி அந்த பழக்கத்தின் ஒரு ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் நடக்குது. அதாவது ஒரு 1 இயர் பின்னாடியே நடப்பாங்க. இப்போ முதலமைச்சர் பேசுகிறப்ப கூட நேற்று சொல்லியிருந்தார். அதாவது பின்னாடியே நடந்து வாழ்வினை தொடர்ந்து கொண்டு கொடுக்கறது அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் 1 இயர் பின்னாடியே நடப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுவாங்க, இல்லாட்டினா ஒரு லாட்ஜுக்கு கூப்பிடுவாங்க, இல்லாட்டினா ஒரு பேக்கரி கூப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆன்லைன் பிளாக்மெயிலிங் இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு அப்படின்றது தெரியல. நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரகசியமாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற பெண்களும், ரகசியமாக குழந்தைங்க வெளியில் சொல்ல முடியாத சில பலதரப்பட்ட விஷயங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்போது இதிலெல்லாம் எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்போது அதுக்கு சஜஷன் என்னென்னு கேட்டால், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றத ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கணும். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கண்ட்ரோல் எடுத்து பிரயோஜனம் இல்லை.
ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபிசிக்கல் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பட் இந்த ஆன்லைன் ப்ரொடெக்ஷன் அதுவும் போக அவங்கள மிஸ்கைடிங் பண்ணாமல் அவங்க இப்போ இங்கே தஞ்சாவூர் வா, இல்லாட்டா கோயம்புத்தூர் வா, இல்லாட்டா சென்னை வா, திருநெல்வேலி வா அப்படின்னு சொல்கிறப்ப டப்புன்னு இவங்க கிளம்பி போகிறாங்க ஏதோ ஒரு வகையில். அவங்க அந்த மாதிரி ஆள்களுக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது இப்போ இந்த சிங்கப்படையினுடைய டியூட்டிஸ் எல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு புரிய வரும். அப்போது அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டு கண்ட்ரோலும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அப்போ ஐடி ஃபீல்டு அப்படின்றது வந்து இன்றைக்கி இதில் ஆன்லைனில் 99% ஃப்ராட் ப்ளஸ் பெண்கள் வன்கொடுமைகள் தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பிளாக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். நிறைய பார்த்திங்கன்னா இந்த மார்ஃபிங் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஏகப்பட்டது குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ்யூஸாக பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் இதெல்லாம் முடியும். ஸோ இப்போ ரீசார்ஜ் அப்படின்னு மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன 2 மாதம் முன்னாடி ஒரு ரீசார்ஜ் பண்ணுறப்போ வேற ஒருத்தர் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த ரீசார்ஜ் வந்து யூரோப்பிலிருந்து வந்திருக்கிறதா அதில் எனக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் என்னமோ வந்திருக்கிறது. ஸோ ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அதாவது 1,37,000 டவர்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த 1,37,000 டவர்களை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெலிகம்யூனிகேஷன்ஸ் நடக்குது. சேட்டலைட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா 50,000 சேட்டலைட்ஸு எர்த் பூமியை சுற்றிட்டு இருக்காமா. ஸோ 50,000 சேட்டலைட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்குது. அதுவும் போக 1,37,000 டவர்கள் இருக்குது. அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது இவங்கனால கம்யூனிகேஷன் பேட் கம்யூனிகேஷன் இல்லாட்டினா ஒரு வாட் டு சே இன்டென்ஷன் பேடாக இருக்கிற ஒரு பையனோ இல்லை ஒரு வயோதிகரோ இல்லை யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணை எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் இல்லை கம்யூனிகேஷன்ஸில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த 40,000 சிம்மை டூப்ளிகேட் பண்ண முடிகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இல்லை 40,000 சிம்ஸை வந்து யாராவது வெளிநாட்டுக்காரங்க டூப்ளிகேஷன் பண்ணுறாங்களா? ஒரிஜினல் சிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 10 12 நம்பர் 16 நம்பர் இருக்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் மொபைலில் பார்த்தீங்கன்னா IMEI ஐடென்டிஃபிகேஷன் ஏதோ இருக்குது. இது எல்லாம் மீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், சஸ்பெக்டட் ஸ்பேமு, பொட்டென்ஷியல் ஃப்ராடு இப்படியெல்லாம் வந்து கால்ஸ் கொடுக்கறதுக்கு முடியுது. லேண்ட்லைன்லேருந்து கூப்பிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா மொபைல்லேருந்து கூப்பிட்ட மாதிரி வருது. அப்புறம் அந்த மிஸ்ட் கால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி கூப்பிட்டோம்னா ஃபோன் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெலிகம்யூனிகேஷன்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சரே வந்து இவங்கெல்லாம் டேக் ஓவர் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் அதில் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ நம்ம BSNL இல்லாட்டினா ஏர்டெல்லு இல்லாட்டினா வோடோஃபோன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே கண்ட்ரோலில் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குது. வாட் எவர் யூ டூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. கம்யூனிகேஷன் இஸ் த பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 88,000 கோடி என்னமோ வோடோஃபோனும் ஐடியாவும் உள்ள அந்த கம்பெனி கொடுக்க வேண்டியிருக்காங்க. ஸோ 88,000 crores வந்து ஒரு கடனாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய 2 கம்பெனிக்கு தான் இன்றைக்கி கம்யூனிகேஷன்ஸ் நடத்திட்டு இருக்குது. ஸோ 88,000 கோடி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தா இட் வில் பி இன் 2042 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, ஸோ வீடியோவை நான் நிறுத்துகிறேன். என்கிட்ட கொஞ்சம் எரர் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு வார்னிங் மெசேஜ் வந்திருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் 100 feet உள்ளார இருந்தால் வந்திருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு வீடியோ போடுறப்போ இந்த மாதிரி வருது. ஓகே, தேங்க்யூ பை. இனி ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அப்போது இந்த வீடியோவில் இதில் என்னெல்லாம் இருக்கோ கமெண்ட்டுக்கு கீழே போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை. கே நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831 for Emos Global Admin Consultations, for Emos News. Bye.